நாங்கள் வந்து சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறோம். எங்களோட அமைப்பின் பேர் வந்து வடவிளக்கு. நாங்கள் 2014 இன்று வரையும் இந்த உதவி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. எங்களோட நிகழ்ச்சி வந்து ஜனவரியில் முதல் கிழமை ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. அந்த ப்ரோக்ராமில் சின்ன பிள்ளைங்க டான்ஸுகள், பேச்சு போட்டிகள், கவிதைகள், பட்டிமன்றம், கேம் ஷோக்கள், மற்றது பரதநாட்டியங்கள், சில வைக்க பேச்சுக்கள், அப்படி அந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிறாரு. அதில் வந்து ஒரு சில ஆட்கள் சாப்பாடுகள் செய்து வந்துருந்தாருங்க. வடை, ரோல்ஸ், கட்லெட் செய்து வந்துருந்தாருங்க. மற்றது நாங்கள் கொத்தரொட்டி போடுறது, அதுகளை விற்கிறது. மற்றது அதில் விரும்பினாக்கள் நாங்கள் பங்களிப்பு செய்வோம். நாங்கள் அந்த பொம்மையிலையும் எழுதியிருக்கிறோம், உங்களோட சுய விருப்பத்தோடு வழங்குறதுன்னு சொல்லி. அப்போ அவையில் அந்த பொம்மையிலே இருக்கும். மற்ற பேர்கள், எவ்வளோ காசு வந்தது, டெலிஃபோன் நம்பர் எல்லாம் அதில் இருக்கும். அப்புறம் அந்த இடையிடையே எவ்வளோ காசு சாப்பாடு விட்டு வந்தது, மற்றது அந்த ஆக்கள் நன்கொடை கொடுத்தது, அதுகளெல்லாம் நாங்கள் இடக்கிட சொல்லி கொண்டே இருப்போம். பிறகு கடைசியில் இந்த உதவி திட்டத்தை அடுத்த வெள்ளிக்கிழமை கோயிலில் சொல்லிடுவோம். அவ்வளோ காசு மொத்தமாக செய்யணும் நிகழ்ச்சி. சரி, அந்த நிகழ்ச்சியில் கிடைக்கப்பட்ட பணத்தை நாங்கள் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு போராளியாக இருக்கலாம், அல்லது இல்லாத இருக்கலாம், அப்பா அம்மா இல்லாத ஆட்கள் இருக்கலாம், நீண்ட வறுமக்கோட்டுக்கு போய் வாழ்கிறார்கள், அவைகளுக்கெல்லாம் இப்படியான உதவிகளை நாங்கள் செய்யறோம். படிப்புக்கு கஷ்டம் இப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன நடந்தது சொல்ல முடியுமா? 2009 இந்த யுத்தத்தில் வந்து கடைசி கட்டம் போயிட்டு கடைசியாக இராணுவத்தில் கட்டுப்பாட்டுக்கு போகிறது சந்தோஷத்தில் போய் கொண்டிருக்கு. ரவுண்ட்ஸ் வந்து போட்டு வலது கண்ணில் கட்டு இடது கண்ணில் போய் அதோட அந்த கட்ட உடனே ஃபுல்லாக 2 கண்டம் தெரியும். பிறகு பவுனியா ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு சேர்த்தது. அங்கேயே சொல்லிட்டோம் சரி வராது நரம்பு டேமேஜ் ஆகிடுச்சு. அதோட வந்து 1.5 வருஷமாக வீட்டில் இருந்தேன். இப்போ சாதாரணமாக பிறப்பில் இருந்து அந்த இது வந்தால் தெரியாது தாக்கம். அது அந்த சூழலுக்கு பழக்கப்பட்டு எனக்கு 14 வயசுலேருந்தோட எனக்கு அந்த இதை தாங்கலாம். அப்போ 1.5 வருஷமாக வீட்டில் என்ன செய்கிற இந்த தவறான முடிவுகள் எடுக்கையும் யோசிக்கிறது. ரெண்டாலும் என்ற மனசை தளர விடாமல் எனக்கு கண் வைத்தியம் செய்த மலரோன் டாக்டரோட சப்போர்ட்டோட வவுனியாவில் இருக்கிற ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற மருதனார் மேடம் சுண்ணாமோட வாழ்வத்தில் வந்து இணைந்து கொண்டு நான் சாதாரணமாக படிக்க 8ஆம் ஆண்டோட விட்டேனா அதுலேயே இருந்து எனக்கு படிப்பை தொடர்ந்து காப்போத்த சாதாரணம் பாஸ் பண்ணி காப்போத்த உயர்தரம் பாஸ் பண்ணி இப்போ யூனிவர்சிட்டி முடிச்சு வீட்டில் இருக்கிற வேலைக்காண்டி. ஓ கட்டிக்கா, அது எப்படி உணர்ந்தீங்க? கம்பெனியா பிறந்த போயிட்டீங்க, இந்த எழுத்துகள் அறிவியல் எல்லாம் வந்து அதான் எனக்கு எல்லாமே ஒரு புதுவிதமாக இருட்டாக தான் இருந்தது. திடீரென்று வெளிச்சமாக இருந்தேன்னு கொண்டு இருட்டுக்கிட்ட அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் இருட்டாக தான் இருந்தது. நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த எப்படி ஒரு நிலைமைக்கு வருவேன்ட்டு. ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணினா இந்த நான் வைத்தியருக்கு தான் நன்றி சொல்லுவோன்னா அவர் என்ன வீட்டை டிக்கெட் பட்டி முகாமில் தான் இருந்தது அம்மா அப்பாவை அங்கே விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா டிரெக்டாகவே வந்து ஸ்கூலில் சேர்க்குறோது. இப்போ அம்மாக்கெல்லாம் கற்றுக்குள்ளாரியாவே தெரியாம வந்த புதுசுக்கு தனியாக கொண்ட விட மனம் பாதிக்கப்படும். அப்போ 1 மாதம் அது எங்களோட இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி வீட்டை டிக்கெட் பட்டி வீட்டை விட்டோன்னா அம்மாக்களுக்கு என்ன பள்ளிக்கூடத்தில் சேர்க்க விருப்பம் இல்லை. அதால் நான் வீட்டோடைய இருக்க கிளினிக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போன இடத்துல அவர் கிளினிக்கை போய் தூக்கி எறிஞ்சவர் பள்ளிக்கூடம் சேர்க்காம இங்கே கொண்டு வரக்கூடாது. இப்போ அதோட தான் ஒரு முடிவு எடுத்து அம்மா மலரோட எனக்கு வைத்தியம் அவர் அவரோட கோவம் இல்லை, பள்ளிக்கூடம் கட்டாயம் சேரணும்ன்றதுக்காண்டி கட்டாயம் சேரணும். பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு அந்த கடிதத்தோட கிளினிக் வாங்கன்னு சொல்லி அனுப்பினாங்க. அதோட போய் சேர்ந்தபடியா இந்த நிலைக்கு வந்துட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். இந்த எல்லாரும் சொல்லி நம்ம எழுத்து வந்த குற்ற எழுத்து தானே தொட்டு பார்த்து கையால தான் தொட்டு இதெல்லாம் வாசிப்போம். அதே இப்போ
திடீரென்று ஒரு நோமல் எழுத்துல எழுதி போட்டு அந்த எழுத்தை படிக்கிற கஷ்டம் தானே, படிக்கிற வாசிக்கிறது. அப்போ நானும் தான் கஷ்டமாக இருக்குமென்னு தான் நினைச்சேன். ஆனால் அது நினைச்ச மாதிரி இல்லை. நான் 3 மாதத்துக்கு அந்த எழுத்தை படித்து அந்த எழுத்துலேயே அந்த கவனம் எக்ஸாம் நான் எடுத்தாங்க. இப்போ ஒரு நம்பரை கண்டுபிடிச்சா அந்த இதில் இப்போ 3 எழுதி இருக்குன்னு சொன்னால் ஆனால் அது சுட்டெழுத்தில் தான் வரும். அதை எப்படி மனப்பாடம் பண்ணுவீங்க? அந்த நான் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு குட்டி இருக்குத்தானே, அவ்வளோ பாடமாக்கும். இப்போ ஆனான்னு சொன்னால் ஆனால் ஒரு குத்து அதை மனசில் வச்சுருந்தா ஆனான்னு சொன்னால் ஒரு குத்து தான் இருக்கும். இப்போ ஆவன்னாண்டா 3 4 5. அவனை கொஞ்சம் வாசிக்கிறவங்க சிலவர் தானே, பார்த்து வாசிக்கிறான் தானே. திடீரென்று கையால் தொட்டு நடந்து வாசிக்கிறதா கொஞ்சம் மைண்டில் ஏற்றணும். ஆரம்பத்துலேருந்து அந்த எழுத்து படிச்சிருந்தா அது சுகமாக இருந்தது. என்னோட படித்தாங்களா ஆரம்பத்துலேருந்து அந்த எழுத்து படித்தாலும் அது என்னோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாசிக்கணும். எழுத்துலேயும் நல்ல ஃபாஸ்ட்டாக எழுதுனா எனக்கு கொஞ்சம் அது கஷ்டம். அதுதான் பிரச்சனை. கஷ்டப்படி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படித்து இவ்வளோத்தை பாஸ் பண்ணி மேலே வாழ்த்துக்கள். ஐயா ஏதாவது சொல்ல போகிறீங்களோ? நான் எனக்கும் கஷ்டம், ஒரே வருத்தம். ஒரு கொடுப்பறை ஒன்றும் எங்களுக்கு தாராங்க இல்லை. இவங்க கூட இந்த கொடுப்பனை ஒன்றும் கொடுக்குறாங்க இல்லை. அரசாங்கத்தால் உங்களுக்கு ஒன்றுமே இதுவரையும் இல்லை. என் மகனுடன் வெளிநாட்டுக்கு போனால் அவர்கிட்ட தொடர்பு இல்லை. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அதை நினைச்சு தான் இல்லை. அவர்கிட்ட தொடர்பு எங்களுக்கு இப்போ ஒரு 2 வருஷமாக இல்லை. நாங்கள் அவரை பற்றி கவலைப்பட்டு கொண்டு தான் இந்த நிலையை நாங்கள் இருக்கோம். அதை நினைச்சி கொண்டு வந்து அவர் சும்மா அதை களவாக போனவர். அவருக்கு ஒரு இது ஒன்று அவர்கிட்ட தொடர்பே இல்லை. இல்லை 4 வருஷமாக படிக்கிறது யூனிவர்சிட்டி. எனக்கு வீட்டோட சப்போர்ட்டும் இல்லை. அதை நான் போய் ஏஜிஎஸ்லாம் கேட்டேன். எனக்கு இந்த மாதம் மந்த்லி 5000 ரூபா கொடுக்குறது அதை போட்டு தர சொல்லி யூனிவர்சிட்டி படிப்புக்காச்சு போட்டு தர சொல்லி. ஆனால் அதை ஹெல்ப் பண்ணல. ஆனால் டிஎஸ் ஆக்கள் எல்லாரும் ஊர் ஆக்கள் தான். அதை வெளிநாடு அங்கே தெரிஞ்சிருந்தாலும் அதை முயற்சி செய்திருந்தாங்களோட கஷ்டத்தை பார்த்து அதை எடுத்துருக்கலாம். கஷ்டப்பட்டாங்க. நான் இந்த ஜிப்பம் கூலி வேலை செய்து கொடுத்தாம எடுத்துருக்கலாம். நான் கஷ்டப்பட்டு தான் அந்த 4 வருஷம் என்ன பார்த்தாலும் உங்களை பிளாங் பண்ணிக்கிறேன். அப்படி கஷ்டம் வளவு இல்லை. அப்படி பிரச்சனை குடிக்கிறேன். இப்போ பொம்பளை பிள்ளைங்க இப்போ வந்த எஸ்ஓஸோ தான் இந்த இதுக்கு பதிஞ்சிருக்கிறேன். அந்த எஸ்ஓஸோ தான் மற்ற கட்ட போய் கேட்டால் சொன்னால் உங்களுக்கு வெளிநாட்டு இப்போ செய்யல படிக்க வெளிநாடுன்றதை ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் பார்க்க தெரியுது கஷ்டம் உண்டு. ஆனால் அதை முயற்சி எடுக்கல. முயற்சி எடுத்துருந்தா செய்திருக்கலாம்.